ஐவால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களே அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் அதிசயம்னா தமிழர்களுக்கு இது பெரிய அதிசயம்தான். இது ஒரு அற்புதமான ஒரு கோவில், அற்புதமான வடிவமைப்பு, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். தஞ்சை பெரிய கோயில் தான் அதற்குண்டான கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு நிறைய வரலாறுகள் இருந்தால் கூட சில பக்கங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, பெரிய தலைவர்கள்லாம் முன்வாசல் வழியாக நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி போனால் என்ன ஆகும், உயிருக்கே ஆபத்து வரும், ஆட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரியான பயம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இது என்ன, இது சாதாரணமாக எல்லாம் சொல்கிறாங்க அப்படி, அப்போ நேர் வழியாக போன தலைவர்கள்லாம் எல்லாருமே செத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருந்தது. இப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஜோதிட மாநாடு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே நடத்தினாங்க. அப்போது ஜோதிட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போனோம். அந்த ஜோதிட மாநாட்டுக்கு போனவங்க எல்லாரையும் முதல் நாளே அங்கே போய் சேர்ந்துடனோடனே அவர் என்ன பண்ணார், சரி வாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போனார். அவர் அங்கே உள்ள பெரிய அதிகாரிகள்கிட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணாருன்னா, எங்களை அந்த கோயிலுக்கு மேலே உள்ள கோபுரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான பர்மிஷன் வாங்கிட்டார். கோயிலுக்கு மேலே நம்மளால் ஏறி போக முடியும். அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியும். அதாவது சிவலிங்கத்துக்கு கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் போக முடியும். இப்போது நாங்கள் ஒரு 10-15 ஜோதிடர் நாங்கள் அதுக்குள்ளே போனோம். போய் அங்கே ஒன்றும் தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே வவ்வாலும் மற்றதும் இருக்கும், நிறைய சிற்பங்கள் இருக்கும். இதெல்லாம் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், ஒரு மாதம் இருக்கும் அதிகபட்சம். ரொம்ப என் வாழ்க்கையிலே சந்திக்காத மிக கடுமையான பிரச்சனைகளை நான் சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல், மனவேதனை, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஆகிட்டேன். நான் இதையும் அந்த கோயிலுக்கு அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறினதையும் ரிலேட் பண்ணிக்கவே இல்லை. இது தற்செயலாக இது நடக்குது போல இருக்குது. அந்த விஷயம் தனி, அது நம்ம போனது தனின்றது நான் இதை தொடர்பு படுத்திக்கவே இல்லை. நான் கேஷுவலாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய நண்பர், ஒரு ஜோதிட நண்பர்கிட்ட யதார்த்தமாக பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன். என்னால் அந்த துன்பத்துலேருந்து வெளியே வரவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் தேவையில்லை, எனக்குமே இது போல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு 2-3 நாள் கழித்து அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். சார் நான் மற்ற ஆட்கள்கிட்டலாம் பேசினேன், அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறின எல்லாருமே பிரச்சனையில் இருக்கிறாங்க. இது என்ன சார், இது இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோமே, நம்ம ஏறினது தப்போ அப்படின்ட்டு அவர் வரிசையாக பட்டியலிடுறார். இந்த ஜோதிடருக்கு இந்த ஆச்சு, இந்த ஜோதிடருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி நாங்கள் அந்த கோயிலுக்கு போன ஜோதிடர்களில் நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரபலமான ஜோதிடர்கள் தான். அதில் எல்லாருமே ஒரு கஷ்டத்துக்கு மாட்டிட்டோம் அப்படின்ற போது ஒருத்தர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அங்கே வாசலில் இருக்க வராகி இருக்கா இல்லையா, நீ உள்ளே போயலாம், வணங்கலாம், அவ்வளோதான் செய்யலாமே தவிர சிவலிங்கத்துக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட அவர் தலைக்கு மேலே ஏறி நிற்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அங்கே போன எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா வாசலில் வராகியை பார்த்துட்டு வந்தோம். வராகினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் வராகி நமக்கேவா அப்படி செய்வா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. அப்போது நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இதை நம்ம தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம், நம்ம ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம், அந்த குரூப்பில் நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், எல்லோரும் சேர்ந்து எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் குரூப்பெல்லாம் வேண்டாம், என்ன தான் குரூப் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் நான் இன்றைக்கி சிக்கியிருக்கிற பிரச்சனைக்கு தீர்வாகுமான்னு தெரியல, நான் வரல சார், நீங்கள் உங்கள் அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரூப்லேருந்து விலகிட்டேன். இது நடந்து ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் போகுது. அந்த கஷ்டம் விலகின மாதிரி தெரியல. அப்போது தற்செயலாக என்னோடய குருநாதர்கிட்ட இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஐயா, இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது, இந்த சூழல்லேருந்து நான் இன்னும் வெளியேறாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னோடனே, அடடா இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். இந்த கோயில் ரொம்ப புராதனமான கோயில்னாலும் இதில் நிறைய ரகசியமான அமைப்புகளும் இருக்குது. அந்த இறைவனை அங்கே பிரதிஷ்டை பண்ணதே அதோடைய பாதுகாவலுக்காக தான். அந்த இறைத்தன்மை முழுமையாக அங்கே காக்கப்படணுன்றதுக்காகத்தான் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க. நீங்கள் போனால் ஒழுங்காக போய் அந்த தரிசனம் பார்த்துட்டு வந்திருந்துருக்கணும், நீங்கள் எல்லோரும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னார். இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சொன்ன மாதிரி சில பரிகாரங்களும் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுனா கூட, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தால் கூட எனக்கு ஒரு சந்தேகம்,
அந்த கோபுரத்தில் ஏறினதுனால தான் ஆச்சா? ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இதே போல் ஆச்சே, ஆனால் இப்போ அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்போது ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இசை ஜாம்பவான் ஒருத்தர், அவரை நான் சந்திக்கும்போது யதார்த்தமாக இதை கோயிலை பற்றியும் இந்த விஷயத்தை பற்றியும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். பகிர்ந்துக்கும்போது அவர் சொன்னார், அதே கோபுரத்தில் அவர் வந்து யாரோ ஒரு விஐபி வந்து கூட்டிகிட்டு போய் மேலே காமிச்சிருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சிக்கலில் நானும் சிக்கினேன் சார், நான் அதுலேருந்து வெளியே மீண்டு வர்றதுக்கு எனக்கே 1 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நீங்கள் சொல்கிறது நிஜம் சார், அந்த சாமி சாதாரண சாமி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாகி சொன்னார். எனக்கு ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அரசியல்வாதிகளோ தலைவர்களோ அங்கே போனால் சிக்கலில் சிக்கிறாங்க. மற்றபடி இங்கே வராகி வந்து ரொம்ப பலமாக வேறு உட்காந்துருக்கிறா, மேலே யார் ஏறினாலும் அவங்களுக்கு இது மாதிரி சிக்கல் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சோடனே ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு. சரி, இது எதனால் ஏற்படுது, கிரகங்கள் ரீதியாக எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, இது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து சூரியனும் சனியும் சேர்ந்த ஒரு கோயில். சூரியன்றது அரசாங்கம் அல்லது அரசியல் தலைவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ சனியும் சேர்ந்து அங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அரசியல் தலைவர்களுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடும். ஆனால் சூரியன் சனி இணைஞ்சால் அரசியலுக்கு லாய்க்கே இல்லையா அப்படின்னா கிடையாது. பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு சூரியன் சனி தொடர்பு நிச்சயம் இருக்கும். ஆனால் இங்கே போயிட்டு வரவங்களுக்கு ஏன் பங்கம் ஆகுது அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ளே போனால் கூட பரிவட்டம் கட்டாமல், அது தலைக்கு தலைப்பாக அணியாமல், அந்த இறைவனை மேலே நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் யார் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து அங்கே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறதில்ல அப்படின்றது இது அனுபவத்தில். இதுக்கு முன்னே போய் யாரெல்லாம் பரிவட்டம் கட்டினாங்க, அப்புறம் கஷ்டப்பட்டாங்க, பரிவட்டம் கட்டாமல் வந்தவங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்றதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். இது ரொம்ப அனுபவத்திலையும், இது காலகாலமாக இந்த இது கேள்விப்பட்டு வந்தாலும் மிகச்சிறிய அனுபவத்திலையும் ஒத்து வருது. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். வராகி ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த கோயிலில் இருக்கான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழன் ஒவ்வொரு தூரம் போருக்கு போகும்போதும் அந்த வராகிக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு தான் அவர் கிளம்பி போவார்ன்றது ஐதீகம். இந்த வராகி அம்மன் அங்கே எவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக இருந்தால் அந்த கோயிலை இன்னைய காலம் வரைக்கும் ரொம்ப காபந்து பண்ணிட்டு வருவோம். எவ்வளோ பெரிய போராக இருந்தாலும் அந்த போர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொடுக்கக்கூடிய வராகி அங்கே நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு அவளும் அங்கே தயாராக இருக்கிறாள். இது சாதாரண இறைவன் இல்லை, இறைசக்தி கொண்டதில்லை. இது கட்டடக்கலையில் மட்டும் அதிசயமான ஒரு விஷயம் இல்லை, அங்கே உள்ள இறைத்தன்மையிலையும் இது முதன்மை வாய்ந்தது. இந்த அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அங்கே அரசியல்வாதிகள் மட்டும் போனால் அவங்களுக்கு மட்டும் நல்லது அல்லது கெட்டது அப்படின்லாம் கிடையாது. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும், அரசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கணும்னா கூட, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா கூட, இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனை, நான் வந்து ஏன் இப்படி ஒரு சிக்கலில் நான் இத்தனை காலம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்ட கிழமை, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அந்த கோவில் போயிட்டு வந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சுன்றதை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மகா ஜோதிஷ் ஏவிஆர் சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு ஜூன் 14 முதல் ஆரம்பம். உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9789073669.